இந்தாங்க, நான் சொல்றத நீங்க நம்புறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க நம்பித்தான் ஆகணும். நம்புறது நம்பாததுங்கிறது இப்ப பிரச்சனை இல்லைங்க. ஆனா பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறத சொல்லாம விட்டுட்டீங்களே, அதுதான் சங்கடமா இருக்கு. பிரச்சனையே அதுதானுங்க. ஜாதகத்துல ஒரு தோஷம் இருந்தா இந்த தோஷத்துக்கு இந்த பரிகாரம் சொல்லலாம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அதிதேவதைன்னு இருக்கு, அதுக்கு ஏதாவது சாந்தி பண்ணுங்கன்னு சொல்லலாம். பொதுவா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா திருமணஞ்சேரி கோயிலுக்கு போய் அடிப்படை தரிசனம் பண்ணணும், திருமணத்தை கோயிலுக்கு போய் மாலை வாங்கி சாத்தணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உங்க பொண்ணு விஷயத்துல நீங்க எல்லாம் கரெக்டா தான் செஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் பண்ணியும் கல்யாணம் நடக்கலைன்னா என்ன காரணம்னு எனக்கு சொல்ல தெரியல. ஐயா, இது தோஷ ஜாதகம் தான் எங்களுக்கு நல்லா தெரியும். 1 இல்ல 2 இல்ல 7-8 ஜோசியரை நாங்க பார்த்துட்டோம். சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. பரிகாரம் பண்ண கல்யாணம் நடந்துட்டு சொன்னாங்களே தவிர, பரிகாரம் பண்ணாலும் கல்யாணம் நடக்காம இருக்கிறதுக்கான காரணத்தை யாருமே சொல்லீங்க. எங்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரிய நம்பிதானே வந்திருக்கோம். நீங்களே இப்படி சொல்லிட்டீங்கன்னா எப்படியா? அம்மா, கிரகங்கள்னு சொல்றோம், பரிகாரம்னு பேசுறோம். ஆனா எல்லா கிரகங்களுக்கும் மேல கடவுள்னு ஒருத்தன் இருக்கான். அவன் மனசு வச்சு முடிக்க வேண்டிய காரியம்னு சிலது இருக்கு. பரிகாரத்தால மட்டுமே எல்லாம் சரியாயிடுன்னு சொல்ல முடியாது. ஒரு நல்லது நடக்கிறதுக்கு தெய்வ அனுகிரகம் கண்டிப்பா தேவை. ஐயா, எங்களுக்கு நினைவு தெரிஞ்சு தெய்வ குத்தோன்னு சொல்ற அளவுக்கு நானோ இவளோ எதுவுமே செய்யலையே. கடவுளுக்கு பயந்து பயந்து வாழற சராசரி மனுஷங்க தான் நாங்க. இப்படி சொல்லி சொல்லி பழி வாங்குற அளவுக்கு அப்படி நாங்க என்னதான் பாவம் பண்ணோன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே சாமி. வருத்தப்படாதீங்க ஐயா. ஏதாச்சும் குலசாபமோ இல்ல உங்க முந்தின தலைமுறை சேர்ந்தவங்க தப்பு செஞ்சிருக்கலாம். மாதா செஞ்சது மக்களுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? எந்த தலைமுறையில யார் என்ன தப்பு செய்து சாபம் வாங்கியிருந்தாலும் அது தீர்ற வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். என்னங்க ஐயா, என்னென்னமோ சொல்றீங்க? நான் பயப்படுத்தணுமா? எனக்கு தெரிஞ்சதான் சொல்றேன். என்ன கேட்டா நீங்க ஒரு நட வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் நாடி பார்த்துட்டு வர்றது நல்லதுன்னு எனக்கு தோணுது. கல்யாணம் இல்ல, மனுஷ பிறவின்னு ஒண்ணு எடுத்து இந்த நிமிஷம் வரைக்கும் நாம யாரு, என்ன செஞ்சிருக்கோம், எப்படி வாழறோம், இனிமே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அதுல துல்லியமா சொல்லிடுவாங்க. நாடியா? நாடினா கைப்பிடிச்சு பாக்குற நாடி இல்ல. நாடினா ஓலைச்சுவடி. எந்த காலத்திலயோ நமக்கு தெரியாத மகான்கள், சித்தர்கள், முனிவர்கள்லாம் சொல்லி வச்சது. எனக்கு தெரிஞ்ச பல பேருக்கு நாடி சொன்னது கரெக்டா பலிச்சிருக்கு. உங்க பொண்ணுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் நடக்கலைங்கிறத நீங்க அங்க போனா தெரிஞ்சுக்க முடியும்னு தோணுது. எனக்கு புரியலீங்களே. ஜாதகம்லாம் எடுத்துட்டு போனுங்களா? அவசியம் இல்லைங்க. அவங்க சில கேள்விகளை கேட்பாங்க. கேட்கிற கேள்விகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பதில கரெக்டா சொன்னா போதும். உங்க பொண்ணோட ஓலைச்சுவடிய கரெக்டா எடுத்துடுவாங்க. ஓலைச்சுவடியில என் பொண்ணை பத்தி எழுதிருக்குமா? உங்க பொண்ணு இல்லம்மா, உலகத்துல எல்லார பத்தியும் நாடி சொல்லும். அது ஒரு சூட்சமம். இப்படி ஒத்த வார்த்தையில பேசி புரிய வைக்க முடியாதம்மா. நீங்க முதல்ல வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வாங்க. அங்க நாடி பாருங்க, அதுல என்ன சொல்லி இருக்குன்னு தெரிஞ்சுங்க. அடுத்து என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ண சௌரியமா இருக்கும். சூடா சாப்பிடலாம். அக்கா ஒரு இட்லி. என்னங்க அப்படி பாக்குறீங்க? நான் தாங்க ஐயப்பன். அதான் அன்னைக்கு. ஐயோ தெரியுங்க, மறக்கிற மாதிரியே நம்ம மீட்டிங் அமைஞ்சிருக்கு. நீங்க எப்படிங்க? ஏங்க பயப்படாதீங்க, இங்க யாரும் மேல இருந்து தண்ணி கொட்ட மாட்டாங்க. அதுதாங்க எங்க வீடு. உள்ள வாங்குங்க. ஐயோ நான் வரலீங்க. சும்மா வாங்குங்க. ஐயோ விடுங்க. என்னங்க பண்றீங்க? கையை விடுங்க ப்ளீஸ். அண்ணா விடுங்க. ஏங்க வாங்குங்க. விடுங்க விடுங்க, கையை விடுங்க. ஐயோ ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? விடுங்க. ஏங்க இவ்வளவு தூரம் நெருங்கி பழகிட்டோம், வீட்டுக்கு வராம போனா எப்படிங்க? என்னங்க பாக்குறீங்க? வீட்டு வாசல்ல மெஸ். எப்படி செட்டப்? எங்க அக்காவோட மெஸ் இது.
நீங்க என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. ஐயோ எனக்கு எதுவும் வேணாம், நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். அதெல்லாம் முடியாது. எங்க அக்கா மெஸ் தேங்காய் சட்னிக்கு இந்த ஏரியாவுல ரசிகர் மன்றமே இருக்கு. நாட்டுல நிறைய பேரு இந்த சட்னிக்காகவே இங்க இட்லி சாப்பிட வருவாங்க. ஒரே ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் டெய்லி என்ன பார்க்க வருவீங்க. ஐயோ அது இல்லைங்க, தேங்காய் சட்னிக்காக வருவீங்கன்னு சொன்னேன். சரி நீங்க சாப்பிட்டே ஆகணும். இட்லி இருக்கு, பூரி இருக்கு, தேங்காய் சட்னியும் இருக்குங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. சாரிக்கா, முதலே சொல்லியிருக்கணும், பதட்டத்தை மறந்துட்டேன். இவங்க பிரியா. பிரியாண்ணா? அதான்க்கா பிரியா, நீ கூட ஒரு தடவை கோயில்ல மாறு வேஷத்துல பாத்திருக்கே. பிரியா, இதுதான் எங்க அக்கா. வணக்கங்க. வணக்கம். சரி நீ வேலையை பாருக்கா, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஏங்க வாங்க அந்த பெஞ்ச்ல ஐயோ உட்காருங்க. என்னங்க நீங்க, ஏங்க, நான் ஒண்ணும் பாட்டுக்கு இல்லைங்க, போயிட்டு உட்காருங்க. என்ன வாங்க, புடிச்சிட்டு நீங்க முதல்ல இப்படி சாப்பிடுங்க. பண்றீங்களே. ஐயோ சாம்பார மறந்துட்டேங்க. ப்ளீஸ் எனக்கு டைம் ஆச்சுங்க. ஐயோ ஐயோ பாத்து பாத்து மறுபடியும் மேல ஊத்திட போறீங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எவ்வளவு நாளைக்கு தான் அபிஷேகம் மட்டுமே பண்றது, அதான் இன்னைக்கு பிரசாதம். எப்படி அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, எங்க வேலை பாக்குறீங்க, ஏதாச்சும் பேசுங்களேன். ப்ளீஸ்ங்க, வேணா இன்னும் 2 இட்லி வைங்க, சாப்பிட்டு போயிடுறேன். தயவு செஞ்சு வேலைய பத்தி மட்டும் கேட்காதீங்க. ஏங்க நீங்க வேலையில பட்டதாரியா, என்ன படிச்சிருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க, நானே எங்க எம்டி கிட்ட பேசி எங்க கம்பெனில உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துறேன். உண்மையாங்க, எங்க எம்டி தலையில ஈஸியா மிளகா அரைச்சிடலாம். பேருக்கு தான் பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி ஓனர், ஆனா தயிர்வட தேசியனுக்கு தம்பி மாதிரியே இருப்பாரு. ரொம்ப நல்லவருங்க. வேணாங்க, வேணவே வேணாம். அடுத்தவங்க சொத்து மேல சொத்து வாங்கி போடுறத பார்த்து நல்லா இருக்கட்டும் வாழ்த்துற அளவுக்கு எனக்கு நல்ல மனசும் இல்ல. நீங்களே அந்த வேலையை பாத்துக்கோங்க. ஏங்க ஏங்க நாங்க எப்படி சொல்லிட்டீங்க, என்ன படிச்சிருக்கீங்கன்னாச்சும் சொல்லுங்க, வேற எங்கேயாச்சும் ட்ரை பண்றேன். எல்லாம் ஒரு சமூக சேவை தானே. இப்போ உங்களுக்கு என்ன பத்தி தெரியணும் அதானே? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், வயசு நீங்களே கால்குலேட் பண்ணிருப்பீங்க. வீடு வலசரவாக்கத்துல இருக்கு, போதுமா? ஆமா, நீங்க முக்கியமான விஷயத்தை விட்டுட்டீங்களே. பரவாயில்ல, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். முக்கியமான விஷயமா? அது என்னங்க? இல்ல, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சேன்னு சொன்னீங்க, ஆனா எத்தனை அரியர்ஸ்னு சொல்லியே. ஐயோ கோச்சிக்காதீங்க, நீங்க இங்க சாப்பிட்ட பில்ல நானே பே பண்ணிடுறேன். நீங்க இங்க வந்து சாப்பிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. எதையும் மேல ஊத்தாம அனுப்பி வைக்கிறது எனக்கு சந்தோஷம். பை தி வே, டிஃபன் நல்லா இருக்குன்னு உங்க அக்கா கிட்ட சொல்லிடுங்க. அடிக்கடி வாங்குங்க, எனக்காக இல்லாட்டாலும் தேங்காய் சட்னிக்காச்சும் வாங்குங்க. எஸ். டேய் இரு, அந்த பொண்ண லவ் பண்றியா? சொல்லுடா. அக்கா உண்மையே சொல்லணும்னா தெரியலக்கா, ஆனா ரொம்ப பிடிச்சிருக்கு.
பாருங்க, மாப்பிள்ளைய பத்தி குறைச்சி எடை போட்டுறாதீங்க. மாப்பிள்ளை துபாயில இருக்காரு. நம்ம ஊர் மதிப்புக்கு மாசம் 2 லட்சம் ரூபாய் குறையாம வருமானம் வருது. நல்ல ஃபேமிலி. இந்த மாமியாரு நாத்தனார் தொல்லை இல்ல. உங்க பொண்ணை பத்தி புறணி பேசி சண்டை போட அங்க ஆளே இல்ல. பையனுக்கு அப்பா மட்டும்தான், அவரும் கிராமத்துல இருக்காரு. நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா அடுத்த மாசம் பையன் துபாயில இருந்து வரான். அவனை பொண்ணு பார்க்க அழைச்சிட்டு வரேன். கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம பொண்ணுக்கு விசா எடுத்து கொடுத்து துபாய்க்கு அனுப்பிடலாம். என்ன சொல்றீங்க? என்ன பாக்குறீங்க? நல்ல வரணா தானே இருக்கு, வர சொல்ல வேண்டியதானே. இன்னும் 2 நாள் பொறுத்து. எதுக்கு 2 நாள் பொறுக்கணும்? அக்கா, அம்மா பயங்கரமா டென்ஷன் ஏத்துறாங்கல்ல. ஒன்னும் பண்ண முடியாது. என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு தரகரே? ஏற்கனவே எங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து முடிவு பண்ணியாச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஆனா அந்த மாப்பிள்ளை அவர் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் பிடிவாதமா இருக்காரு. அது 1 மாசம் 2 மாசமா இருந்தா பரவாயில்ல, இந்த வந்தான்னு 8 மாசம் ஆயிடுச்சு. அதனாலதான் உங்களை வேற இடத்துல வரன் பார்க்க சொல்லியிருந்தோம். இதுல தப்பே இல்லம்மா. பையனை நான் வர சொல்றேன், பொண்ணு பாக்கட்டும். பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைங்க. ஒருவேளை இவங்க வர்றதுக்குள்ள நீங்க பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா அவருக்கே முடிச்சு வச்சிருங்க. இதுல என்ன கேட்டு போச்சு? சரிம்மா, அப்ப நான் வரட்டுமா? வாங்க. வரமா, வரங்கய்யா. இப்படி பண்றீங்க? நான் தான் என் தங்கச்சிக்கு 2 மாசத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறது என் பொறுப்புன்னு சொன்னேன் இல்லைங்க. என்ன மன்னிச்சிருங்க தம்பி. நீங்க சொன்ன 2 மாசம் முடிஞ்சு இன்னைக்கு 4வது நாள் நடந்துகிட்டு இருக்கு. தினம் பொழுது விடிஞ்சு நான் காலண்டரை கிழிக்கும் போது இதைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். 1000 தான் இருந்தாலும் நாங்க பொண்ணை பெத்தவங்க இல்லையா? நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த முடிவுக்கு காயத்ரி ஓகே சொல்லிட்டாளா? இந்த பாருங்க தம்பி, உங்களை கட்டிக்கன்னு சொன்னதே நான் தான். அவ சரின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னா. இப்படி நாள் தள்ளி போக போக எனக்கு வர பயமும் சந்தேகமும் அவளுக்கும் வரும்ல. சார் நீங்க சொல்லுங்க சார், என் மேல என்ன சார் தப்பு? என் கம்பெனி வேலையை பாக்குறத விட என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாக்குற வேலையை தான் சார் தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் சார். அவசரப்பட்டு தப்பா எந்த முடிவும் எடுத்துறாதீங்க சார், ப்ளீஸ் சார். ஆண்டி, நான் ஓப்பனாவே சொல்றேன், உங்க பொண்ணை பாக்குற வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்த்ததில்ல. எப்போ உங்க பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னனோ அந்த நிமிஷமே மனசுக்குள்ள அவளை என் மனைவியா நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்காக இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்களேன் ப்ளீஸ். 1 மாசம், ஜஸ்ட் ஒரே 1 மாசம் ஆண்டி. நிச்சயமா என் தங்கச்சிக்கு அதுக்குள்ள ஒரு ஏற்பாட்டை பண்ணிடுவேன். எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க தம்பி, உங்க கவலை எனக்கு புரியுது. அதே சமயம் எங்க கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க தங்கச்சியை விட என் பொண்ணுக்கு 6 மாசம் தான் வயசு கம்மி. காயத்ரிக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ, தப்பே இல்லைங்க. அத போய் தப்புன்னு சொல்லுவனா? நான் கேக்குறதெல்லாம் 1 மாசம் டைம், அவ்வளவுதாங்க. சரிங்க தம்பி, 1 மாசம் வரைக்கும் எந்த ஏற்பாடும் நான் பண்ணல. நீங்க சொல்றபடி அதுக்குள்ள உங்க தங்கச்சிக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ற வழிய பாருங்க. என்ன கேட்டா இது விஷயமா உங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு தனியா உட்கார வச்சு பேசுறது கூட நல்லதுன்னு சொல்லுவேன். எத்தனையோ வீட்டுல தங்கச்சிங்க இருக்கும்போது அண்ணனுக்கு முதல்ல கல்யாணம் பண்றது வழக்கமா இருக்கதானே செய்யுது. யாரு கண்டாங்க? உங்களுக்கு கல்யாணம் நடக்கிற ராசி உங்க தங்கச்சி கூட ஒரு நல்ல வரன் அமையலாம்ல அப்படின்னு நான் சொன்னதா கூட உங்க அப்பா அம்மாட்ட சொல்லுங்க. சரிங்க, நான் வரேன். என்ன திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. போ.
நீங்க சொன்ன மாதிரி 1 மாசம் வரைக்கும் நான் எந்த ஏற்பாடும் பண்ணல. அதுக்குள்ள உங்க தங்கச்சிக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ற வழியை பாருங்க. கண்ணாடி போட பையன் தானே, ஐடி கம்பெனில வேலை பாக்குறான், 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். இதை விட என்ன வேணும்? நல்ல சம்பந்தம், மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வாரம் போய் பார்த்து பேசி முடிச்சிருவோம். வச்சிட்டுங்களா? சார், செத்தாலும் கல்யாணமே நடக்காதுன்னு நீங்க கழிச்சு கட்டின பையன் ஜாதகம் ஏதாவது இருக்கா சார்? அப்படி ஏதாவது ஜாதகம் இருந்தா எடுத்து வைங்க சார். என் தங்கச்சிக்கு இன்னைக்கே மாப்பிளை பார்த்து ஒரே வாரத்துல நிச்சயார்த்தம் பண்ணி ஒரே மாசத்துல கல்யாணம் பண்ணணும் சார். இந்த விஷயத்துல உங்களால எனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா சார்? ஏன் இவ்வளவு படபடப்பா இருக்கீங்க? கொஞ்சம் நிதானமா உங்க தங்கச்சி பத்தின டீடைல்ஸ் சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன வயசு, என்ன படிச்சிருக்காங்க, எங்க வேலை பாக்குறாங்க. நீங்க இதையெல்லாம் சொல்லாம கையோட மாப்பிளை வேணும்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும் சார்? சாரி சார், என் தங்கச்சிக்கு ஆயில்ய நட்சத்திரம், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறுன்னு எல்லா தோஷமும் அவ ஜாதகத்துல இருக்கு சார். 10 வருஷமா மாப்பிளை பார்த்துட்டு இருக்கோம் சார். இது வரைக்கும் எந்த இடமும் செட் ஆகல. இப்ப இன்னும் 1 மாசத்துக்குள்ள அவளுக்கு மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிட்டா எங்க வீடே பேச்சுலர் மேன்ஷன் மாதிரி ஆயிடும் சார். நாங்க அண்ணன் தம்பி 3 பேர். குறுக்கால ஒரு தங்கச்சி எங்க அம்மா பெத்து போடாம இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் எனக்கும் என் தம்பிகளுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். இந்த வேதனையெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது சார். ஆசையா வரன் பார்க்கறத ஆரம்பிச்சு அவசரமா முடிச்சான்னு இப்ப உங்கள்கிட்ட வந்து நிக்கிற நாட்குள்ள ஒரு பெரிய துக்க சரித்திரமே அடங்கியிருக்கு சார். அடப்பாவுமே, 10 வருஷமா தேடி மாப்பிள்ளை கிடைக்கலையா? எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. தங்கமான பொண்ணு சார். அவ யாருக்கும் பாரமா இருக்க கூடாதுன்னு வீட்டோடவே ஒரு மெஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கா சார். தான் செலவுக்கு தானே சம்பாதிச்சுக்கிறா சார். அப்பப்ப வீட்டு செலவு கூட 5,000 10,000ன்னு கணக்கு விலைக்கே இல்லாம கொடுத்துக்கிட்டு இருக்கா சார். சமையல் ஆகட்டும், மத்த வீட்டு வேலைகளாகட்டும் என் தங்கச்சி தொட்டா தங்கமா தொலைங்கி நிக்கும் சார். அவளோட நல்ல மனசுக்கு இன்னும் எப்படி எல்லாமோ இருந்திருக்க வேண்டியவ கேவலம் 4 கட்டம் போட்ட பேப்பர் அவளை வேண்டாதவளாக்கி விலைக்கு உட்கார வச்சிருக்கு சார். வயிற்றுச்சலா இருக்கு சார். உங்க வேதனை எனக்கு புரியுது சார். உங்க தங்கச்சி பத்தின டீடைல்ஸ் இருந்தா கொடுங்க. இருங்க சார், ஜாதகமே இருக்கு, தரேன். இந்தாங்க ஜாதகம். பொண்ணு பார்த்துட்டு போன உடனே பாதி பேர் வீட்டுல போன் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிடும். போயிட்டு போன் பண்றேன்னு சொன்னதையே சுத்தமா மறந்துடுவாங்க. தப்பி தவறி மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருந்தா அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலன்றுவாங்க. 3 பேரும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தாய் மாமன்னு ஒருத்தன் எங்கிருந்தோ வந்து எம்மன் நம்பியார் மாதிரி நிப்பான்னு எங்களுக்கே தெரியாது சார். தாய் மாமனே இல்லாத மாப்பிள்ள, தாயே இல்லாத மாப்பிள்ள, தகப்பன் ஓடி போன மாப்பிள்ள, வேலை வெட்டி இல்லாதவன், வெளிநாட்டுல இருக்கவன், இப்படி ஒருத்த மிச்சம் இல்ல சார். சரி, வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர சொன்னா ராசி சரியில்லையோன்னு நினைச்சு கோயில்ல வச்சு கூட 4-5 தடவை பொண்ணு பார்க்கற ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கேன். வீடு கூட இல்லாமத்தான் கோயில்ல பொண்ணு பார்க்க சொல்லி தப்பா கணக்கு போட்டு வந்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க சார். சொன்னா வைக்க கேட்டு சார், கேசரியில முந்திரி பருப்பு பத்தலைன்னு ஒரு குடும்பமே எந்திரிச்சு ஓடிடுச்சு சார். ரொம்ப சங்கடமா இருக்குது சார். ஆமா, தோஷத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணிட்டீங்கல்ல? ஜலதோஷத்தை தவிர மத்த எல்லா தோஷத்துக்கும் பரிகாரம் பண்ணியாச்சு சார். ஆனா என் தங்கச்சி வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் வரவே மாட்டேங்குது சார். அப்படியா சொல்றீங்க? ஒருவேளை மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், லட்சமா சம்பாதிக்கணும், அப்படி இப்படின்னு உங்க தரப்புல ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு? நல்லவரா இருக்கணும், சாகிற வரைக்கும் என் தங்கச்சியை கண்கலங்காம வச்சு காப்பாத்தணும். இதை தவிர நாங்க வேற எதையும் எதிர்பார்க்கல சார். ஒரு பையன் இருக்கான் சார், வயசு 35 ஆகுது. ரொம்ப சுமாரான வேலை தான். ஆனா மாசம் 15,000 வருமானம் வருது. உங்க தங்கச்சியை பத்தி நீங்க சொன்ன மாதிரியே அவன் ஜாதகத்திலயும் 1008 ஓட்டை இருக்கு. 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலன்னா பாத்துங்களேன். இந்த வயசு வித்தியாசம் உங்களுக்கு ஓகேன்னா? ஒரு பிரச்சனை இல்ல சார். பையன் யாருன்னு சொல்லுங்க. நான் தான் சார். சார் நீங்களா? ஆமா சார். இப்பவே போய் உங்க தங்கச்சியை பார்க்கலாம். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம் சார்.
சார் நிஜமாவா சொல்றீங்க? ஆமா சார், உண்மையா தான் சொல்றேன் சார் நீங்க நீங்க என் தெய்வம் சார். இதுல என்ன சார் இருக்கு? தெய்வம் சார். போலாமா சார்? நான் ஒரு பைத்தியக்காரன் சார். பரவசத்துல இப்பவே பந்தியில பாயசத்தை ஊத்துற மாதிரி கற்பனை கூரையை தட்டி விட ஆரம்பிச்சிட்டேன். நீங்க வாங்க மாப்ள, வாங்க மாப்ள.